வணக்கங்க. இன்றைக்கி நம்ம திருப்பதி கோயில் பிரசாதத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதாவது திருப்பதினாலே நமக்கு ஞாபகம் வர்றது வெங்கடேச பெருமாளும் திருப்பதி லட்டும் தாங்க. திருப்பதி வெங்கடேச பெருமாள்ன்றவர் நம்ம சவுத் இந்தியாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். திருப்பதி வெங்கடேச பெருமாள்னு சொன்னாலே அடுத்து ஞாபகத்துக்கு வர்றது பிரசாத லட்டு தாங்க. எல்லா கோயில்லையும் பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாத லட்டு அளவுக்கு வேறு எந்த கோயில்லையும் லட்டு பிரசாதமாக பேசப்படலை. இப்போ அந்த லட்டில் மாமிச கொழுப்பு கலந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அதில் கலந்து இருந்தாலும், இன்னும் தீர்ப்பு வரல, உண்மையிலேயே அதில் கலந்து இருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட அது சொல்லியிருக்கக்கூடாதுங்க. கோடிக்கணக்கான மக்களுடைய மனசை காயப்படுத்துகிற விஷயங்க இது. அவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை சொல்கிறவங்க உண்மையிலேயே அதில் மாமிச கொழுப்பு கலந்துருக்குன்னு தீர்ப்பு வந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதை பப்ளிக்கிட்ட லட்டில் கலப்படம் இருக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தால் போதும். இப்போ போன வாரம் என்னோடய தம்பி திருப்பதி போயிட்டு லட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நம்ம சாப்பிடல, அது நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த யாராவது திருப்பதிக்கு போயிட்டு வந்து லட்டு நமக்கு கொடுக்கும்போது பெருமாளே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தான் அந்த லட்டை பார்க்கும்போது நினைப்போம். அப்படி நினச்சி தான் அதை சாப்பிடுவோம். இப்படி ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிட்றதுக்கு நமக்கு மனசு வரும்? அப்போ எந்த அளவுக்கு அரசியல் செய்கிறாங்க பாருங்கள். ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக மக்களுடைய மனசை திசை திருப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரப்பி விடுறாங்க. எவ்வளோதோ நாட்டில் கொலை கற்பழிப்பு எவ்வளோதோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான தீர்ப்புன்னும் உடனடியாக வரல. இதை நான் ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக தாங்க நான் பார்க்குறேன். எல்லா விஷயத்துலேயும் உள்ளபடியே வெளியில் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. எத்தனையோ அரசியல்வாதிங்க தப்பு பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக வெளியில் சொல்லிடுறாங்களா? மூடி மறைக்கிறாங்கல்ல. பல கோடி பக்தர்களோட மனசை புண்படுற மாதிரி ஒரு விஷயத்தை எதுக்குங்க வெளியில் சொல்லணும்? நடந்தது நடந்து போச்சு, செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. இது சாதாரணமாக ஒரு கலப்படம்னு சொல்லிவிட்டு அதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம்ல. வெறும் நெய் மட்டுமே கலந்து அந்த லட்டை கொடுத்தாலும் இப்போ இவங்க சொன்ன விஷயந்தாங்க நமக்கு ஞாபகம் வரும். அது ஒரு மனசு திருப்தியாக நமக்கு அதை சாப்பிட முடியாதுங்க. ஏற்கனவே நெய் ஆவினில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, டெண்டரில் ஆவினில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட கம்மியாக யாரோ கோட் பண்ணுறாங்க, டெண்டரில் எடுக்கிறாங்க, கொட்டேஷன் கோட் பண்ணுறாங்க, டெண்டரில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மாற்றி கொடுத்துருக்காங்க. இதே ஆவினில் பண்ணியிருந்தால் அந்த கலப்படம் வந்திருக்குமாங்க? ஏன்னா வெங்கடேச பெருமாள்கிட்ட பணமாங்க இல்லை நெய் வாங்குறதுக்கு. பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிடுறாங்க. எங்கே கொடுத்து பண்ணணுமோ அங்கே பண்ணாமல் யார் கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அங்கே கொடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் அது கம்மியாக அவன் பண்ணால் அவன் என்ன வீட்டில் அவங்க மாடு வச்சு கறப்பான்? அவன் இந்த வேலை தான் செய்வான். நீ ஒரு விஷயத்தை கம்மியாக ஒருத்தன் கோட் பண்ணுறான்னா அவனை என்கொயரி பண்ணணும். நீ எப்படி கொடுப்ப, எத்தனை லிட்டர் பாலில் எத்தனை கிலோ வெண்ணெய் எடுப்ப, எத்தனை லிட்டர் அதுலேருந்து நெய் எடுப்ப, அதை நீ யோசிக்கணும், என்கொயரி பண்ணணும். அவன் காசு அசையில் பண்ணான்னு சொன்னாக்கா கொடுக்குறவங்களுக்கு புத்தி இருக்கணும்ல. டெண்டர் கொடுக்குறவங்களுக்கு எல்லா தப்பும் இவங்க மேலே வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்கிறதுக்கு கோடிக்கணக்கான பக்தர்களை பழி வாங்கிட்டாங்க. என்னோட கருத்து இதுதாங்க. வணக்கம்.